أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعالى متكبرا مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال الله تعالى في القرآن العظيم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت ربي إني ميت وإنك حي يا ربي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما المدد يا رسول الله المدد يا ஷேഖி. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாக. அவனது சலாமும் சலாத்தும் இருலகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை இந்த புனிதமான ஜும்மா தொழுகைக்காக அவனுடைய இல்லத்திலே நம்மளை அமர அல்லாஹ் ஒரு வாய்ப்பு அளித்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளைக்கு கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்கிறேன் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லது சுப்ஹான தஆலா இந்த ஜும்மா மஜ்லிஸை நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை இருக்கிறது இல்லையா, இந்த தொழுகை மானக்கேடான இன்னும் அருவருப்பான விஷயங்கள் தடுக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நம்ம செய்கிற பாவம், சில தொழுகிறாங்க ஆனால் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் அவர் ஒழுங்காக தொழுகலன்னு அர்த்தம். ஒழுங்கான முறையில் தொழுதுன்னு சொன்னால் இந்த நிச்சயமாக தொழுகை நம்ம செய்கிற பாவங்களுக்கு தடுக்கும். ஏன்னா அல்லாஹ்வோட வாக்கு பொய்யாகாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு வந்து, நாயகமே நான் பெரிய பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு இஸ்லாம் குற்றப்பிரிவில் என்ன தண்டனை, அந்த தண்டனை கொடுங்க, ஹத்தடிங்க என்பதாக சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டும் கேட்காத மாதிரி அங்கிருந்து போயிடுறாங்க. திரும்ப அந்த சஹாபி சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் கேட்கல, முகத்தை திருப்பி போயிடுறாங்க. தொழுக நேரம் ஆயிடுச்சு, காம சொல்லப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. அந்த சஹாபி, அந்த சொன்ன சஹாபி அவரு கூட செஞ்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி தொழுகிறாரு. தொழுக முடிஞ்ச உடனே திரும்ப அந்த சஹாபி வந்து, நாயகமே அல்லாஹ் கிதாபுல குர்ஆன்ல என்ன கட்டளையிட்டு இருக்கானோ நான் செஞ்ச பாவத்துக்கு அதுக்குரிய தண்டனையை கொடுங்க என்பதாக அந்த சஹாபி கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சல்லைத்த லைசக்கது சல்லைத்த மானா, தோழரி நீ இப்போ நான் தொழுதேன் இல்லையா, என் கூட நீங்க தொழுகலையா அப்படின்னு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி நான் யார சொல்ல அவங்க கூட தொழுதுனே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, தோழரி நீங்க இப்ப தொழுதீங்க இல்லையா தொழுகை, இந்த தொழுகை நீங்க செஞ்ச குற்றத்துக்கு பரிகாரம் ஆச்சு, அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிச்சுட்டா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட தொழுகை நம்ம தொழுதுன்னு சொன்னா அல்லாஹ் நம்ம குற்றத்தை பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிடறான் என்பதாக இந்த ஹதீஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு ஹதீஸ்ல உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க,
அல்லாஹ்வுக்கு சில பொறுப்பு இருக்குது. யார் 5 வேளை தொழுகையை ஒழுங்கான முறையில் உழு செஞ்சு அதில் பரிபூர்ணமான முறையில் ருக்கு செய்கிறாரு, பரிபூர்ணமான முறையில் நிம்மதியான முறையில் சுஜூத் செய்கிறாரு, அத்தைஹியாத்துல உட்காராரு, யார் கரெக்டாக நீட்டாக முஸ்தஹபு சுன்னத்துகள் ஒழுக்கங்கள்லாம் பேணி யார் தொழுகிறாரோ அவருடைய அந்த தொழுகையாளிக்கு அல்லாஹாலா மன்னிக்கிறது பொறுப்பாயிட்டான். யார் இப்படி தொழுகிறாங்களோ அவங்க மன்னிக்கிறது அல்லாஹ் மீது பொறுப்பு என்பதாக உபாதத்தின் சாமித் ரதியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை என்ன அர்த்தம் சொன்னா, அல்லாஹாலா நாடினா மன்னிப்பான், நாடினா தண்டிப்பான். அதாவது தொழுக எப்படி தொழுகலுமோ அந்த ஒழுங்குமுறையில தெரிஞ்சு தொழுதுன்னு சொன்னா நம்முடைய தொழுகை நம்ம செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருது. மேற்கூறப்பட்ட 2 ஹதீஸ்ல இந்த விளக்கம் அதுதான். நம்ம பாவம் செஞ்சதுன்னு சொன்னா தொழுதுன்னு சொன்னா அந்த பாவத்தை அல்லாஹ் அந்த தொழுகையின் மூலமா அல்லாஹ்தாலா பாவத்தை மன்னிச்சிடறான். இன்னொரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குளிர் காலத்துல சஹாபாக்களோட வெளியில போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல மரத்துல இருந்து இலைகள்லாம் விழுந்துட்டு இருக்குது. சலாசம் அந்த இலைகள் விழுந்த அந்த மரத்தோட ஒரு கிளையை பிடிச்சி திரும்ப உழுக்குறாங்க. இன்னமும் இலைகள் உழுகுது. ஏற்கனவே இலைகள் உதிர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த கிளையை பிடிச்சி சலாசம் திரும்ப உழுக்கும் போது திரும்ப உழுக்குறாங்க முபாரக்கான கையில. இன்னும் சில இலைகள் உதிர்ந்து கொண்டே இருக்குது. அப்ப சலாசம் சொல்றாங்க, தோழர்களே நான் ஏன் இப்படி கிளையை உழுக்குனா நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. தோழர்கள் கேட்கறாங்க, நான் ஏன் இப்படி கிளையை உழுக்குனீங்க அப்படின்னு கேட்கும் போது சலாசம் சொல்றாங்க, யார் குளிர்காலத்திலும் ஒழுங்கான முறையில ஒழு செஞ்சு தொழுகிறாங்களோ, கரெக்டா தொழுகிறாங்களோ, எப்படி இந்த இலைகள் மரத்துல இருந்து இலைகள் எப்படி உதிர்ந்தோ அவங்களோட உடம்புல இருந்து அவங்க வாழ்க்கையில இருந்து இந்த பாவங்கள்லாம் உதிர்ந்து போகுது. இலைகள் எப்படி அல்லாஹ்தாலா இந்த மரத்துல உதிர வைக்கிறானோ அந்த நீங்க தொழுகின் மூலியமாக அல்லாஹ்தாலா உங்களோட எல்லா பாவத்தையும் எல்லாம் உதிர வச்சிருவான், நீங்க பரிசுத்தமா ஆயிடுவீங்க என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஹதீஸ் தொழுகை சிறப்பை பத்தி நிறைய பார்க்கலாம். தொழுகை அவ்வளவு சிறப்பு. இன்னொரு ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒருத்தர் வேலை செய்யறாரு. அவர் வேலை செஞ்சு வீட்டுக்கு போற வழியில அவர் தொழிற்சாலை ஒருத்தர் வேலை செய்யறாரு. அந்த தொழிற்சாலைக்கும் வீட்டுக்கு மத்தியில 5-6 குறுக்க போகுது. ஒவ்வொரு ஆத்துலயும் இறங்கி கடந்து போறாரு, அதாவது குளிச்சுட்டு போறாரு. இப்படி இந்த மாதிரி 5 ஆத்துல குளிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு போறாரு. இப்போ அவர் உடம்புல ஏதாவது அழுக்கு இருக்குமா அப்படின்னு ஸல்லல்லாஹு கேட்கறாங்க. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இப்படி 5 ஆத்துல ஒவ்வொரு நாளைக்கு 5 தடவை குளிச்சுட்டு போறாரு. இவர் உடம்புல ஏதாவது அழுக்கு இருக்குமா அப்படின்னு ஸல்லல்லாஹு கேட்க சஹாபாக்கள் நாயகமே அழுக்கு சுத்தமாக இருக்காது, அவர் சுத்தமா பரிசுத்தம் ஆயிடுவாரு என்பதாக சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு திரும்ப சொல்றாங்க, இதே மாதிரி தான் யார் ஒருவர் தினமும் நியமமா 5 வேளை தொழுகிறாரோ அவருடைய பாவங்கள், அவருடைய அழுக்குகள், அவருடைய கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே நீக்கி அவர் பரிசுத்தமா தூய்மையா ஃப்ரெஷ்ஷா ஆயிடுவார் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆக இப்படி தொழுகையில ஏகப்பட்ட நன்மை அல்லாஹ்தாலா வச்சிருக்கான். ஆனா நம்ம தொழுகாம அசால்ட்டா கடக்கிறோம். தொழுகையில அல்லாஹ் அவ்வளவு நன்மை வச்சிருக்கா. செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடா. உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் தொழுகை மூலமாக கேட்டு பேத்துக்கலாம். தொழுகை சஹாபாக்கள் என்ன தேவைனாலும் உடனே தொழுவாங்க, அந்த தேவை நிறைவேற்றும். அல்லாஹ் தான் நிறைவேற்றி கொடுத்துருவான். அந்த அளவுக்கு தொழுகையில மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது. இன்னும் தொழுகையில எப்படி தொழுகிறது முக்கியம், அதோட தொழுகைய சட்டத்தை அறிஞ்சு தொழுவது ரொம்ப முக்கியம். நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் தொழுகை சட்டங்கள்லாம் பார்த்தோம். அதை கடைசியா பார்க்கும்போது தும்பலை பத்தி பார்த்தோம். ஒருத்தர் தும்புறாரு, தொழுகும் போது தும்புறாரு, அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாமா அப்படின்ற அந்த சட்டத்தோட முடிச்சு நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். இப்போ தொழுது கொட்டாய் விடுறாரு, அப்ப என்ன பண்ணலாம்? தும்பல் வந்தா தும்பலாமா, கொட்டாய் வந்தா கொட்டாய் விடலாமான்னு கேட்டா தாராளமாக செய்யலாம். தொழுகும் போது தும்பிட்டு இருக்கான்னு சொன்னா முடிஞ்ச தும்பலை அச்சுன்னு தும்புறாரு, அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது கூடும். ஏன்னா அந்த அல்ஹம்துலில்லாஹ்க்கு என்ன அர்த்தம் சொன்னா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அப்படின்னு அர்த்தம். தொழுகையில் அல்லாஹ்வுக்கு புகழ்ந்து கூடும், அதனால கூடும். ஆனா தும்புறதுக்கு பதில் இரஹமுக்குமுல்லாஹ் சொல்றது கூடாது. ஏன்னா இரஹமுக்குமுல்லாஹ் சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்யட்டும் என்பதாக அர்த்தம். இது நேரடியா பார்த்து பேசுற மாதிரி. இப்படி சொன்னா தொழுகு முடிஞ்சிடும். ஒருத்தர் தும்புறாரு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டா தொழுகு கூடும். அந்த தும்பனவருக்கு பதில் இரஹமுக்குமுல்லாஹ் யார் சொல்றாங்களோ அவர் தொழுகு முடிஞ்சிடும் என்பதாக விளக்கம் தராங்க. அதே மாதிரி கொட்டாய் விடுறான்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு கொட்டாயை அடைக்கிடணும். அப்படி முடியலன்னு சொன்னா இடது கையை புறங்கை வச்சு கொட்டாயை அடைக்கணும். இப்படி கொட்டாடி அவுது பிலம் சத்தியம் சொல்லலாம் சொன்னா அதுவும் சொல்லலாம், அதுவும் கூடும், அதுவும் தொழுகிற ஒரு அங்கம் தான் என்பதாக சொல்றாங்க. ஆக இப்படி தொழுகிற சட்டங்கள்லாம் சொல்றாங்க. இன்னொரு சட்டத்தை சொல்றாங்க, தொழுதுட்டு இருக்கும்போது அல்ஹம்து சூரா ஓதிட்டு இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அந்த சூரா ஓதிட்டு இருக்கும்போது தும்புலோ கொட்டாவி வந்தன்னு சொன்னா நம்ம தும்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் இந்த அல்ஹம் சூரா ஓதணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அல்ஹம் சூரா ஓதும் போது தும்புலோ கொட்டாவி வந்து நம்ம அதுக்கு இரஹமுக்குமுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹு அல்லது அவுது பிலம் சத்தியம் சொல்லிட்டோம்னு சொன்னா திரும்ப ஃபர்ஸ்ட் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஃபர்ஸ்ட் அந்த சூரா ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு தும்பிட்டு திரும்ப மாலிக் யௌமித்தீன் ஓதப்படாது. திரும்ப ஃபர்ஸ்ட் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறோம். இது அல்ஹம் சூராக்கு மட்டும் அந்த சிறப்பு. இடையில நிறுத்திட்டு சொன்னா திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து ஓதுறோம் என்பதாக சொல்றாங்க. ஏன் தும்பும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது அவ்வளவு சிறப்பு?
ஹதீஸ்ல வருது, யார் தும்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்களோ 70 வகையான நோயிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தரான். 70 வகை நோய் அவர் உடம்புல வராது. அதுல ஆக கம்மி எது தெரியுமா? அந்த 70ல 70வது நோய், ஆக கடைசி என்ன நோய் சொன்னா அவர் உடம்புல வாழ்க்கையில வெண்குஷ்டம் அப்படின்ற நோயே வராதான். அப்ப 70க்கு மேல, அதாவது அந்த மீதமுள்ள 69 நோய் ஆக பெரிய நோய் அல்லாஹ் குணப்படுத்துறான். அந்த தும்பது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது அவ்வளவு பெரிய நன்மை. இமாம் அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க படகுல ஒரு பிரயாணம் செய்ய கப்பல்ல போறாங்க. கப்பல் நடுக்கடல நிற்கும். அந்த படகுல இருந்து தான் கப்பலுக்கு போகலாம். அப்ப படகுல ஏற்றிட்டு போகும்போது ஒரு திரகம் கொடுத்து கப்பலுக்கு படகுல போகலாம். ஒரு திரகம் கொடுத்து படகுல ஏற்றி விடுவாங்க. கப்பல் தனி காசு. அப்படி போயிட்டு இருக்காங்க. போகும்போது ஒருத்தர் படகுல ஏறி உட்காந்துட்டாங்க. படகு நவுறுது, மூவ் ஆகுது. அப்ப கரையில ஒருத்தர் தும்பி அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டாரு. தும்பி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டாரு. பதில் இமாம் இரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. ஆனா அவர் காதுல உழுகல. எனவே திரும்ப என்ன பண்ண, அந்த படகு ஒட்டி கப்பல் வரைக்கும் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் படகு ஓட்டிட்ட சொல்றாராம், திரும்ப என்ன கரையில கொண்டு போய் விட்டுறீங்களா அப்படின்னு கேட்கறாரு. அப்ப அந்த படகோட்டி சொல்றானா, திரும்ப விட்டுட்டு திரும்ப கூட்டு வரணும்னு சொன்னா திரும்ப ஒரு திரம் தரீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. சரி, நான் தாராளமா தரேன், ஏன்னா திரும்ப கரையில விட்டுட்டு திரும்ப என்ன படகுல கப்பலை கொண்டு விட்டுட்டு அப்படின்னு அம்மா அபுதாவுத் சொல்றாங்க. சரின்னு சொல்லி அதே மாதிரி திரும்ப வர்றாங்க. வந்து அந்த நபரை கூப்பிட்டு இரஹ்மக்குமுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் அவர் காதுல பதில் சொல்ல முடியாத தருவாயில இருக்கிற நேரத்துல திரும்ப கரைக்கு வந்து இரஹ்மக்குமுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இமாம் எவ்வளவு பேருதலா இருக்கிறாங்க சுன்னத்துல. திரும்ப அவர் பதிலுக்கு இஸ்லிஹ்லக்கும் பாலக்கும், அல்லாஹ் உங்க காரியத்தை இணக்கமாகட்டும் அப்படின்னு துவா செய்யறாரு. கூட இருக்கிற சகோதரர்கள் நண்பர்கள்லாம் கேட்கறாங்க, அதை நீங்க விட்டுட்டு போயிருக்கலாமே, அதுக்காக ஒரு திரகம் செலவு பண்ணி நேரத்தை செலவு பண்ணி வேஸ்டா இவ்வளவு தூரம் வந்து கரைக்கு வந்து திரும்ப போறீங்களே அப்படின்னு கேட்கும் போது அந்த இமாம் அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, இல்ல அவர் ஒருவேளை துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நபரா இருக்கலாம். அவர் செஞ்ச துவா அல்லாஹ் அங்கீகரிக்கலாம் இல்லையா? யாருக்கு என்ன அல்லாஹ் தகுதி வச்சிருப்பான்னு தெரியாது. அவர் எனக்கு இஸ்ரேல் பாலக்கும் அந்த துவா செஞ்சார், என் காரியத்தை அல்லாஹ் இணக்கமா துவா செஞ்சார் இல்லையா? அந்த துவா என் வாழ்க்கையில கபலாக்கலாம், அதனால நான் இப்படி செஞ்சேன்னு சொல்றாரு. இப்போ இந்த சம்பவம் முடிஞ்சிச்சு. இரவு தூங்குறாரு. தூங்கும் போது அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி கனவுல ஒரு அசரேரி, ஒரு ஒலி மட்டும் வருது. இமாம் அவர்களே, நீங்க ஒரு திரகமா கொடுத்து சொர்க்கத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னு வருது. ஒரு திரகம் வேஸ்டா செலவு பண்ணாரு இல்லையா? அந்த ஒரு திரகம் கொடுத்து நீங்க சொர்க்கத்தை விலைக்கு வாங்கிட்டீங்க என்பதாக அசரீதி வருது. அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அவ்வளவு நன்மை அல்லாஹ் வச்சிருக்கான். அதெல்லாம் இந்த விஷயத்தை சொல்லி காட்டேன். அதே மாதிரி தொழுகும் போது அவுதுபில்லாஹ் சொல்லம், தும்பும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லதும், கொட்டாய் விடும் போது வாயை திறக்க கூடாது என்பதாக சொல்லி காட்டாங்க. ஏன்னு சொன்னா லஹிக சைத்தான் சிரிக்கிறானா. யார் கொட்டாயிடமும் வாயை திறக்கிறாங்களோ சைத்தான் சிரிக்கிறான், இன்னும் சைத்தான் வாய்க்குள்ள போயிடான் என்பதாக ஹதீஸ் வருது. அதனால கொட்டாய் விடும் போது முடிஞ்ச அளவுக்கு அடக்க முயற்சி பண்ணணும். இல்லைன்னு சொன்னா இடது கை புறங்கையில் வச்சு அடக்கணும். இது தொழுகில தும்பல் கொட்டாய் வந்து இந்த சட்டம். அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, திருமீதியில பதிவு செய்யப்படுது, உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதுட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது பின்னாடி சூரா ஓதி அல்ஹம் சூரா ஓதுறாங்க. ஓதும் போது பின்னாடி சஹாபாக்கள் கூட ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. தொழுது முடிஞ்சு ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, லஅல்லக்கும் தக்ரூன வலி இமாம் யக்ரவுன், நீங்க இமாம் ஓதும்போது பின்னாடி யாருன்னா ஓதுறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. சஹாபாக்கள் அமைதியா இருக்கிறாங்க. திரும்ப கேட்கறாங்க. திரும்ப 3வது தடவை கேட்கறாங்க. இந்த ஹதீஸ முஹம்மது இப்னு அபி ஐஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இமாம் ஓதும் போது நீங்க பின்னாடி ஓதுறீங்களா அப்படின்னு ஸல்லல்லாஹு கேட்க 3 தடவை கேட்கறாங்க. சஹாபாக்கள் ஆமா நான் இமாம் ஓதணும் அப்படின்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க பின்னாடி ஓத தேவையில்லை, இமாமுக்கு அது குழப்பம் ஏற்படும். நீங்க ஓதுறீங்க சொன்னா அமைதியா செவி தாழ்த்தி இமாம் ஓதுறதை மட்டும் கேளுங்க. தனியா தொழுதா ஓதுறோம். சில பேர் வாய்க்குள்ள 3 இருப்பாங்க, அதுவும் கூடாது. சில பேர் சத்தமா அல்ஹம்துலில்லாஹ் மத்தவங்க கேட்கறமே தனியா தொழுவும் போது ஓதுறோம், அதுவும் கூடாது. ரெண்டுமே இல்லாம தனக்கு கேட்கற மாதிரி அமைதியா ஓதுறோம். இதே நீங்க ஜமாத்தா தொழுதுன்னு சொன்னா இமாம் தொழுகும் போது நீங்க அமைதியா இருந்தா போதும். அப்படி ஒருவேளை நீங்க ஓத ஆசைப்பட்டேன்னு சொன்னா அல்ஹம் சூரா மட்டும் பின்னாடி ஓதிக்கிங்க, துணை சூரா ஓத வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறேன். ஒரு ரக்காயத்துல ஒரு நாளைக்கு தொழுகையில மொத்தம் 17 ரக்காயத்து. 17 ரக்காயத்து. ஜும்மால மட்டும் 15, 2 ரக்காயத்து இருக்காது. அதாவது ஃபர்ல 2 ரக்காயத்து ஜும்மால. 17 ரக்காயத்திலும் அல்ஹம் சூரா ஒவ்வொரு ரக்காயத்தும் அல்ஹம் சூரா ஓதி ஆகணும். எந்த ரக்காயத்து அல்ஹம் சூரா ஓதிலே அந்த தொழுகையே கூடாது. அல்ஹம் சூரா ஓதன்னு சொன்னா தொழுகை கூடாது. அந்த அல்ஹம் சூரா அவ்வளோ சிறப்பு வாய்ந்த சூரா. அந்த சூறா மட்டும் வேணா நீங்க பின்னாடி இமாம் கூட சத்தம் இல்லாம அமைதியா மௌனமா ஓதிக்கிங்க, துணை சூறா ஓதாதீங்க என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. துணை சூறா என்ன சொன்னா அல்லாஹ் அதையும் குர்ஆன் சொல்றான், ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், உங்களுக்கு குர்ஆன்ல இருந்து எது தெரியுமோ, எந்த சூறா தெரியுமோ, எந்த ஆயத்து தெரியுமோ அதை ஓதிக்கிங்க. இதுதான் ஓதணும் அதுதான் ஓதணும் வரையறை கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஓதிக்கிங்க. ஆனா ஃபர்ல தொழுகும் போது அமைதியா தான் இருக்கணும், ஓதாதீங்க. 4 ரக்காய் தொழுகையில ஃபர்ல 4க்கு மேல கிடையாது, 4 தான் அல்லது 3 2 வரும். 4 ரக்காய் தொழுது முதல் 2 ரக்காயத்து அல்ஹம் சூரா இமாம் ஓதுவாரு, பின்னாடி துணை சூரா ஓதுவாரு. அதுக்கப்புறம் உள்ள 3 நாள்ல துணை சூரா கிடையாது, அல்ஹம் சூரா மட்டும்தான் இமாம் ஓதுவாரு, நீங்க ஓத தேவையில்லை.
இதே நீங்க தனியா தொழுக மாதிரி இருந்தா நஃபில் தொழுகை எதுவா இருந்தாலும் ஒவ்வொரு ரக்காயத்துக்கும் அல்கம் சூரா ஓதுறோம், துணை சூறா ஓதுறோம். அது 4 ரக்காத் சூரா, 4 ரக்காத் சுன்னத் தொழுகையா இருந்தாலும் சரி, இஷாக் எந்த தொழுகையா இருந்தாலும் சரி, 4க்குமே அல்கம் சூரா ஓதுறோம், துணை சூறா ஓதுறோம். ஆனா ஃபர்லுக்கு மட்டும் முதல் 2 ரக்காயத்தும் துணை சூறா ஓதுறோம், அடுத்த ஒரு 2 ரக்காத் துணை சூறா ஓத தேவையில்லை என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இன்னும் அபூ சயீத் இப்னு மஹல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மஸ்ஜித் நபியில தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அபா சயீத் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த சஹாபி திரும்பி பார்க்கவே இல்லை. தொழுது முடிச்சுட்டு நாயிமே கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் உங்களை கூப்பிட்டனே உங்க காதுல விழுகலையா அப்படின்னு. நாயிமே காதுல விழுந்தது, ஆனா தொழுதுட்டு இருந்தனே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இஸ்தஜிபு லில்லாஹி வ ரசூலிஹி இதா தஆக்கும், நீங்க இந்த ஆயத்தை நீங்க குர்ஆன்ல ஓதலையா, அல்லாஹ்வும் ரசூலும் அழைச்சா நீங்க செவிதாழுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னானே, அது உங்க காதுல உங்களுக்கு நீங்க ஓதலையா என்பதா கேட்கறாங்க. அதாவது ஸல்லல்லாஹு ஹயாத்தா இருக்கும்போது ஸல்லல்லாஹு எங்கிருந்து கூப்பிட்டா உடனே வந்துடும். தொழுது இருந்தாலும் சரி, என்ன பண்ணிருந்தாலும் அந்த விட்டுட்டு அப்படியே வந்துடும். இதுதான் அந்த குர்ஆன் ஆயத்துக்கு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு நாளும் 5 வக்துக்கு நமக்கு இமாம் அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ் அழைக்கிற என்ன அர்த்தம் சொன்னா, மோதினார் பாங்கு சொல்றார், ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலா. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, அல்லாஹ் தான் தொழுகைக்கு அழைக்கிறான். ஆனா நமக்கு பதில் சொல்லாம இருக்கிறோம், தொழுகை பக்கம் வராம இருக்கிறோம். தொழுகையிலே அல்லாஹ் கூப்பிட்டா, ஸல்லல்லாஹு கூப்பிட்டா வரணும்ன்ற தொழுகையில குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா நம்ம வாழ்க்கையில ஏதோ விஷயத்துக்காக வேண்டி தடுத்து இருக்கிறோம். அல்லாஹ் மது பத்தி, சாராயத்தை பத்தி குர்ஆன் சொல்லிட்டு வரும்போது ஒரு ஆயத்தை சொல்றான், வயசுத்துக்கும் அன் திக்ரில்லாஹ் அப்படின்னு சொல்றான். அதாவது அல்லாஹ்வுடைய திக்ரிலிருந்து தடுக்கக்கூடியது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி வரான். அல்லாஹ் திக்ர் எதெல்லாம் தடுக்குதோ அதான் ஷைத்தானுடைய வழிகாட்டி. அது மனைவியா இருக்கலாம், மக்களா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், அல்லது கல்லாப்பட்டியா இருக்கலாம், அல்லது எந்த வீண் விளையாட்டா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், செல்போனா இருக்கலாம். இது எல்லாமே ஷைத்தானுடைய திக்ரில், அல்லாஹ்வுடைய திக்ரிலிருந்து தடுக்கக்கூடிய ஷைத்தான் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அதனால அல்லாஹ் பாங்க சொன்னா உடனே தொழுகை வந்துடலாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ தொழுகையில நின்று தொழுகலாம், இமாம் பின்னாடி தொழுகலாம். இன்னும் அதை சொல்லி காட்டுறாங்க, நீங்க தனியா தொழுகும் போது எவ்வளவுனா நீட்டி தொழுதுக்கலாம். ஆனா இமாமத் பண்ணும் போது பின்னாடி இருக்கிற நபரை கவனிச்சுதான் இமாமத் பண்ணலாம். நமக்கு தெரியும் நம்ம திறமைசாலி, நம்ம பெரிய ஹாஃபில், எனக்கு குர்ஆன் ஃபுல்லா தெரியும் சொல்லி நீங்க நின்று ஓதிக்கிட்டே இருக்கக்கூடாது. பின்னாடி நிக்கிற வயசானங்களா இருக்கலாம், அல்லது நோய்வாய்ப்பட்டவங்களா இருக்கலாம், அல்லது குழந்தைங்க இருக்கலாம், அல்லது ஏதாவது வேலையை பாதி விட்டுட்டு வந்துருக்கலாம், சிந்தனை ஃபுல்லா அங்க இருக்கும், தொழுகை டக்குன்னு வந்திருப்பாங்க, அப்படியே கடை விட்டு அப்படியே வந்திருப்பாங்க. அதனால சுருக்கமா தொழு வைக்கலாம். சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, நாங்க ஸல்லல்லாஹு பின்னாடி சுருக்கமா தொழுத மாதிரி தொழுது கிடையாது, ஸல்லல்லாஹு எங்களுக்கு சுருக்கமா அழகா தொழு வச்சது மாதிரி நாங்க வாழ்க்கையில தொழுதே கிடையாது சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. அதனால இமாமா நிக்கிறவங்க சுருக்கமா தெளிவா ஓதுறோம். ஜும்மால நீ பாட்னு அர் ரஹ்மான் சூராவோ வாக்கியாசோ ஓதிக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே சூரா தெரியும் தான். ஆனா நீங்க தனியா தரும் எவ்வளவுனா ஓதிங்க. இமாமாத்துல இருக்கும்போது பிராணி கூட வயசானவங்களை, குழந்தைங்களை, சிறுவர்களை கவனிச்சு பிராணத்துக்கு போற இருப்பாங்க, அல்லது பசி தாங்காம இருப்பாங்க. அதனால கவனிச்சு என்ன தேவையோ அதை மட்டும் சுருக்கமா ஓதும் என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. அந்த மாதிரி ஸல்லல்லாஹு ஏன் சொல்ற இதுக்கு என்ன ஆதாரம் சொன்னா, ஒரு தடவை ஸல்லல்லாஹு தொழு வச்சுட்டு இருக்காங்க, ஜமாத்தை தொழு வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெண்மணியோட குழந்தை அழுதுட்டு இருக்குது. ஸல்லல்லாஹு காலத்துல முதல்ல சஃப்ல ஆண்கள் நிற்பாங்க, அதுக்கப்புறம் சிறுவர்கள் நிற்பாங்க. அப்பெல்லாம் பெண்கள்லாம் தொழு பள்ளியாசம் வந்துட்டு தான் இருந்தாங்க. ஒரு காலம் போக ஸல்லல்லாஹு பெண்கள் வரங்க தடுத்துட்டாங்க. ஏன்னா குழப்பம் ஏற்படும் சொல்லி பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுல தொழு சொல்லிட்டாங்க. முதல்ல ஆண்கள் நிற்பாங்க, ரெண்டாவது ஆண்களுக்கு அப்புறம் சிறுவர்கள் நிற்பாங்க, மூணாவது சிறுவர்களுக்கு அப்புறம் திருநங்கைகள் நிற்பாங்க, அதுக்கப்புறம் 4வது பெண்கள் நிற்பாங்க. பெண்கள் குழந்தைகளை கூட்டிட்டு வருவாங்க. ஹதீஸ்ல இப்படி வருது, ஸல்லல்லாஹு தொழுகும் போது தன்னுடைய பேர குழந்தைகளை தோல்ல இடுப்புல தூக்கி வச்சு ஸல்லல்லாஹு தொழுவாங்களாம். தொழுக வச்சு தொழுதுட்டே இருக்கலாம். சஜிதாக்கு போகும்போது இறக்கி விட்டுலாம், குழந்தை இறக்கி விட்டுலாம். ஏன்னா பெண்கள் சொல்லுவாங்க, குழந்தை கை குழந்தை வச்சிருக்கேன், அழுகுது, பால் குடி குழந்தை வச்சிருக்கேன், அதெல்லாம் தொழுக வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரணத்துக்காக தான் ஹதீஸ் ஷரியத் சட்டத்துல என்ன இருக்கும் சொன்னா, குழந்தை இடுப்புல வச்சுட்டே தொழுகலாம், கூடும். இடுப்புல வச்சு தொழுகலாம் கூடும். ஏன்னா நீங்க குழந்தையை காமிச்சு தொழுக விடக்கூடாது. தொழுக ஒரு 5 நிமிஷம் தான். அதனால குழந்தைக்காக வேண்டி தொழுக விடாம இடுப்புல வச்சு நீங்க ஃபார்ல தொழுகலாம். சஜிதா போகும்போது குழந்தை இறக்கி சஜிதா செய்யலாம். ஏன்னா இந்த 8 உறுப்பும் 2 கட்டை விரல், 2 முட்டி, 2 கை, மூக்கு, நெத்தி, இந்த 8 விரலும் சஜிதால படலாம். அதுக்காக வேண்டி குழந்தை இறக்கி விட்டு சஜிதா செய்யலாம், திரும்ப குழந்தை தூக்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸல்லல்லாஹு தொழு வைக்கும் போது ஒரு பெண்மணி குழந்தைய வச்சுட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு. அதனால ஸல்லல்லாஹு தொழுது முடிச்சு சொல்லி காட்டுறாங்க, நான் சூரா பெருசா ஓத நினைச்சேன், ஆனா அந்த குழந்தை அழுக சத்தம் என சுருக்கமா தொழுக வச்சுட்டு. ஏன்னா அந்த பெண்மணி நினைக்கலாம் இல்லையா, என் குழந்தை அழுது ஸல்லல்லாஹு நீட்டா தொழு வச்சுட்டே போறாங்க நினைச்சிடக்கூடாதுக்காக வேண்டி நான் சுருக்கமா தொழு வச்சு என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இஷா தொழுகிறாங்க. ஸல்லல்லாஹு பின்னாடி இஷா தொழுதுட்டு இருக்காங்க. இது வேற சட்டம், இது நல்லா கவனிக்கணும். ஸல்லல்லாஹு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இஷா தொழுகிறாங்க. ஸல்லல்லாஹு பின்னாடி இஷா தொழுதுட்டு இருக்காங்க. இப்போ நான் இமாமத்துக்கு நான் தொழு வைக்கிறேன்னு சொன்னா, வேற பள்ளிவாசலுக்கு போறேன்னு சொன்னா தொழு வைக்க கூடாது, எனக்கு தொழு வைக்க முடியாது. ஏன்னா ஒரு ஃபர்லு தான். இப்போ நான் பின்னாடி தொழுகலாம். அதாவது வேற பள்ளியில வேற இமாம் தொழு வைக்கிறான்னு சொன்னா நான் போய் பின்னாடி தொழுகலாம். ஆனா நான் போய் இமாம் பண்றது கூடாது.
இப்போ நான் இந்த பள்ளியில தொழுகிறேன், வேற ஒரு இமாம் தொழு வைக்கிறாரு, நான் பின்னாடி தொழுகிறேன், அதே நேரத்துல வேற பள்ளிக்கு போட சொன்னா அங்க இமாம் இல்ல, இப்ப என்ன பண்ண சொன்னா தொழுக வைக்கலாம். ஏன்னா நான் இமாமத்து பண்ணல, ஒரு வக்துக்கு ஒரு இமாமத்து தான் பண்ண முடியும். இப்ப இந்த பள்ளி நான் இமாமத்து பண்ணிட்டேன்னு சொன்னா வேற பள்ளிக்கு போய் ஃபர்லு தொழு நடக்க சொன்னா நான் பின்னாடி போய் ஜாயின் பண்ணிக்கலாம், அது நஃபிலா கூடிடும். இதே நான் இந்த பள்ளியில பின்னாடி தொழுகிறேன், வேற பள்ளியில இமாமத் இல்ல, என்ன தொழு வைக்க சொல்றாங்கன்னு சொன்னா நான் போய் தொழு வைக்கலாம், இந்த தொழுகு நஃபிலா போயிடும், அது ஃபர்லா போயிடும். இந்த மாதிரி முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஸலாத் பின் இஷா தொழுதுட்டு இருக்காங்க. ஒரு கூட்டத்துக்கு போறாங்க, அவங்க சொந்த கூட்டமான பனு சலமா கூட்டத்துக்கு போறாங்க. போகும்போது இஷா தொழுகை ஆளே இல்ல, இமாம் இல்ல, எல்லாரும் முஆது ஜபல் நீங்க தொழு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. முஆது ஜபல் என்ன தொழுது தக்பீர் கட்டி தொழுட்டாங்க. அல்ஹம் சூரா ஓதிட்டு பக்ரா சூரா ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. பக்ரா சூரா 286 ஆயத்து, குர்ஆன் ஆக பெரிய சூரா எதுன்னு சொன்னா பக்ரா சூரா தான். 286 ஆயத்து கொண்ட பக்ரா சூரா ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் நின்று பார்த்தாங்க, கால் பொறுக்க முடியல. ஒரு சஹாபி தொழுகி விட்டு தனியா வந்து தொழுகி முடிச்சிட்டாரு, தொழுது நடந்துட்டு இருக்குது. இவர் தனியா வந்து தொழுது முடிச்சு நேரம் சலாசம் கிட்ட வந்துட்டாங்க. சலாசம் நாயிமே உங்க தோழர் இப்படி பண்ணிட்டாரு, எங்கன்னா நிக்கவே முடியல, இவர் பான் பக்ரா சூரா ஓத ஆரம்பிச்சா அப்படின்னு சொன்ன உடனே சலாசம் முஆது ஜபல் வர சொன்னாங்க. முஆது ஜபல் வராங்க. முஆது ஜபல் கேட்கறாங்க, அப்ப ஃபத்தானுன் முஆதே நீ என்ன குழப்பவாதியா, பின்னாடி நிக்கிற தோழர்களை பார்த்து நீ தொழு வைக்க மாட்டியா, நீ பாட்டும் உன் இஷ்டத்துக்கு பெருசா ஓதி அப்படி ஓதக்கூடாதுன்னு சொல்லி இக்ர நீ ஓது முஆதே, நீ ஓது இக்ர சபி வஸ்ஸம்சு வல்லுஹாஹா அந்த சூரா ஓது, இல்லன்னு சொன்னா சபி இஸ்ம ரப்பிக்கல் ஆலா அந்த சூரா ஓது, நீ பெரிய சூரா ஓதாது என்பதாக முஆது பின் ஜபல் சொல்லி முஆது பின் ஜபல் அவங்கள்ட்ட சொல்றாங்க. அதனால நம்ம இமாமத்து பண்ணும்போது பின்னாடி நிக்கிற ஆளை கவனிச்சு, வியாபாரத்துக்கு போறவங்க இருக்கலாம், அல்லது பஸ்ஸுக்கு போறவங்க இருக்கலாம், ட்ரெயினுக்கு போறவங்க இருக்கலாம், வயசானவங்க இருக்கலாம், குழந்தைங்களை விட்டுட்டு இருக்கலாம். அதனால நம்ம தொழு வைக்கும் போது சுருக்கமா தொழிக்கலாம், தனியா தொழும் நீண்டு தொழிக்கலாம். இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மதீனாக்கு ஒட்டி குபா பள்ளிவாசல் இருக்குது. குபா பள்ளிவாசல்ல ஒரு சஹாபி இமாமத்தை நியமிச்சிருக்காங்க. அந்த சஹாபி எப்ப தொழு வைக்கும் போதும் எப்ப பார்த்தாலும் அடிக்கடி குல் ஹுவல்லாஹ் அந்த சூரா ஓதிட்டு இருப்பாராம். எப்ப பார்த்தா அதே தான் ஓதுவாராம். ஒரு சஹாபா வந்து சலாசன புகார் கொடுத்துட்டாங்க, நாயுமே உங்க தோழர் எப்ப பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுறாரு, வேற சூறா தெரியாத போல அதே ஓதுறாரு அப்படின்னு சொன்ன உடனே சலாசம் அந்த சஹாபை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஏன்பா உனக்கு சூறா தெரியாது, வேற சூறா தெரியாதா, நீ ஏன் இதே ஓதுற அப்படின்னு கேட்கும் போது அந்த சஹாபி சொல்றாலாம், இன்னி ஹுபுஹா யார சொல்லலா, எனக்கு அந்த சூறா ரொம்ப பிடிக்கும் அதனால ஓதுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சலாசம் புன்முறையில் பூத்து சொல்றாங்க, ஹுப்புக்கு ஈயாக்க அதுக்குல ஜன்னா, இந்த சூறா நீ பிரியப்பட்ட இல்லையா, அந்த சூறா உன் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காம விடாது என்பதாக சொல்றாங்க சலாசம். அதனால ஒருத்தர் ஒரு சூறாவை அடிக்கடி ஓதலாம் சொன்னா ஓதுறது கூடுமான்னு சொன்னா கூடும். ஒரே ரக்கத்துல ஒரே சூறா திரும்ப ஓதலாம், அடுத்த 4 ரக்காத்து ஒரே சூறா ஓதலாம். இந்த ஹதீஸ்ல விளக்கம் தராங்க இமாம்கள், ஒரு சூறாவை 4 ரக்காத்து ஓதலாம் கூடும், அல்லது ஒரே ரக்காத்து 4 சூறா ஓதலாம். ஒருத்தர் தக்பீர் கட்டி அல்ஹம் சூறா ஓதிட்டாரு, திரும்ப அலம் தர ஓதுறா, லீலா ஃபிக்ர் சூரா ஆராயத்துல ஓதுறா சொன்னா கூடும். ஒரே ரக்காத்து 4-5 சூறா ஓதினாலும் கூடும், ஒரே சூறாவை 4 ரக்காத்து ஓதினாலும் கூடும். இந்த ஹதீஸ் வந்து இமாம் விளக்கம் தராங்க. அதனால தொழுகில இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்ஷால்லா அடுத்த வாரம் பார்ப்போம். அல்லது சுப்ஹானஹு தஆலா நீங்க முன்கூட்டியே வந்து சொன்னா இன்னும் நிறைய சட்டத்தை பார்க்கலாம். அல்லது சுப்ஹான கடைசி வரைக்கும் தொழுகை விடாம தொழுக தௌஃபீக் வழங்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.